ஒரு சிறிய கதை. பெண் ஒருத்தி தன் கணவனின் வரவுக்காக விமான நிலையத்தில் காத்திருந்தாள். விமானம் உரிய காலத்தில் வரவில்லை. அது வானவீதியில் வெடித்து சிதறிவிட்டது. இந்த செய்தி கேட்ட பெண் மயக்கமும் மன சோர்வும் அடைந்து திசை தெரியாமல் கண்களில் நீர் பெருக, கடவுளே, எங்கு போவேன் என்று விம்பினாள், அழுதாள், கதறினாள். அப்பொழுது அவளுடைய பார்வை எதிரில் உள்ள ஒரு சிறு புத்தகத்தின் மீது படிந்தது. அதுதான் கீதை. அதில் இருந்த வாசகங்களை படித்தாள். நான் பிறப்பதில்லை, இறப்பதில்லை. மரணம் என்பது ஒரு சட்டையை விலக்கிவிட்டு வேறு ஒரு சட்டையை அணிந்து கொள்வது போலதான். அஞ்சாதே. பிறப்பதில்லை, இறப்பதில்லை. மரணம் என்பது ஒரு சட்டையை விலக்கிவிட்டு வேறு ஒரு சட்டையை அணிந்து கொள்வது போலதான். அஞ்சாதே. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். என்னை நினைத்து உன் சுமையை என் மேல் வைத்துவிடு. இந்த உறுதிமொழியை படித்த அவள் கலக்கம் தெளிந்தது. தைரியத்துடன் நடக்க ஆரம்பித்தாள். கீதை ஆபத்திற்கு உதவும் அருமருந்து. இந்த உலகில் வாழும்போதே மோட்ச சாம்ராஜ்ய இன்பத்தை அனுபவிப்பதற்கு வழிகாட்டும் ஓர் அரிய நூல். அது சோர்வை நீக்கும், அச்சத்தை போக்கும், ஆண்மையை பெருக்கும், ஆற்றலை வளர்க்கும், அறியாமையை நீக்கும். கீதையை முழுவதுமாக படிக்க வேண்டிய அவசியமில்லை. தினம் ஒரு ஸ்லோகம் என்று படித்தாலும் போதும். கீதையின் சாரமெல்லாம் 2வது அத்தியாயத்தில் அடங்கியிருக்கிறது. ஒரு கால் நாம் மறந்து விடுவோமா என்று மறுபடியும் ஒருமுறை 18வது அத்தியாயத்தில் அந்த சாரம் பிழியப்பட்டு இருக்கிறது. கீதையை வேதத்தின் சாரம் என்று கூறுகிறார் பகவான் சங்கரர். கீதையை வேதத்தின் சாரம் என்று, கீதையை பாபத்தை போக்கும் சஞ்சீவி என்கிறார் ராமானுஜர். கடமையை காட்டும் நூல் என்கிறார் லோகமான்யா திலகர். பக்தியின் உருவமே இந்த நூல் என்கிறார் மகாத்மா காந்தி. பக்தியின் உருவமே இந்த நூல் என்கிறார் மகாத்மா காந்தி. பற்றின்றி பணி செய்வதே பரமனுக்கு உகந்த நெறி என்கிறார் வினோபா. சோகத்தை நீக்கி யோகத்தை சொல்ல வந்த நூலே கீதை என்கிறார் அரவிந்தர். சோகமும் யோகமும் தியாகத்தின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். இந்த சிறு நூலை நாம் துறவு போன்ற பின்பு செல்லும் இடங்களுக்கெல்லாம் எடுத்து சென்றதாக கூறுகிறார் சாமி விவேகானந்தர். எல்லாவற்றையும் துறந்த இந்த ஞானி கீதையை மாத்திரம் துறக்கவில்லை. இத்தகைய சிறந்த நூலின் 2வது பதிப்பை வெளியிடும் ராமலிங்க பணி மன்றத்தாருக்கு நான் ஏழ்மையும் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.